ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம செடிகளுக்கு இந்த இந்த இலை மேல அங்கே பாருங்க, குட்டி இப்படி கடிச்சு கடிச்சு வச்சிருக்குல்ல ஒரு பூச்சி, எந்த பூச்சி கடிக்குன்னே தெரில. அதுக்கு தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். ஒரு ஒரு உரம் தயாரித்து என்ன செய்ய போகிறோம், கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த பீக்கங்காய் இலையிலலாம் ஃபுல்லுமே இங்கே பாருங்க, இந்த அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்க. அது இல்லைனாக்கும் வேற ஏதாவது என்ன வெட்டி இப்படி ஏதாவது ஏதோ ஒன்று கடிக்குன்னு நினைக்கேன். இலைய ஃபுல்லுமே அப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருது. அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு உரம் கொடுக்க போகிறோம். எல்லா இலையிலுமே பாருங்க இப்படிதான் செய்யுது. நம்ம சாம்பல் போட்டனால இந்த இலையெல்லாம் சரி அப்படி கடிக்கல. சாம்பல் போட்டதுனால அந்த பூச்சியெல்லாம் இதாகலை. மற்றபடி அதுக்கு முன்னாடி இருந்த இலையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு தான் ஒரு 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 உரம் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை இது பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போகிற ஆளுங்கிறத நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போனா எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வேற ஒன்றும் இல்லை விவர்ஸ், கத்தாழை இருக்குது பாருங்க. கத்தாழையை அப்படியே குட்டி குட்டியாக நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட நீங்கள் கோமியம் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, நான் போன வாரம் பிடிச்சி வச்ச கோமியம். இதை என்ன செஞ்சிடணும், நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றி என்ன செஞ்சு வச்சுருங்க. ஒரு 2 வாரம் என்ன செஞ்சுருங்க, மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும், 2 வாரம் கழித்து செடிகளுக்கு கொடுக்கணும். நான் ஏற்கனவே இங்கே பாருங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி ஊற்றி மூடி வச்சுருந்தேன். எப்படி கலர் மாறி இருக்குன்னு பாருங்கள். இந்த கத்தாழையே அப்படியே என்ன செஞ்சிருச்சு, நல்லா மெல்ட் ஆயிடுச்சு கோமியத்தில். இதை என்ன செய்யணும், நம்ம ஒரு 1 லிட்டருக்கு 10 ml ஊற்றினாலே போதும். ஊற்றி இந்த இலைகள் மேலே என்ன செஞ்சு விட்டணும், ஸ்ப்ரே பண்ணி விடணும். வாங்க அதைத்தான் பார்ப்போம் இப்போ நம்ம. இங்கே பாருங்க விவர்ஸ், 5 லிட்டர் கேனில் தண்ணி பிடிச்சிருக்கேன். அதில் நம்ம இதில் 50 கிராம் ஊற்றலாம். ஏன்னா 1 லிட்டருக்கு 10 கிராம் 10 மில்லினாக்கும் இதுக்கு 50 மில்லி ஊற்றிக்கலாம். நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க. நான் வடிகட்டி எட்டு வரல, அதனால் சும்மா ஒரு 50 ml ஊற்றி நான் அதை அப்படியே என்ன செஞ்சுட்டோம், கலக்கி விட்டுறணும். கலக்கி விட்டுட்டு நம்ம என்ன இலைகள் மேலே தெளிச்சிடணும். இதுவே நீங்கள் கீரை பறிக்க போகிறீங்க, காய் பறிக்க போகிறீங்கன்னா என்ன செய்யுங்க, மறுநாள் ஒரு 2 நாள் கழிச்சு என்ன செய்யுங்க, பறிங்க. ஏன்னாக்கும் நம்ம கோமியம் அதில் கலந்துருக்கோமா, அது இல்லாமல் கத்தாழை இருக்கனால கொஞ்சம் கசப்பு தன்மை வரும். அதனால என்ன செய்யுங்க, இப்படி நல்லா செடிகள் ஒரு நாளுக்கு முன்னாடியே ஒன்று பறிச்சிருங்க. ஏன்னா அது ஊற்றுனதுக்கப்புறம் 2 நாள் கழித்து பறிங்க. அப்படின்னா தான் செடி என்ன செய்யும், நல்லா சிறப்பாக வரும். இந்த பீக்கங்காய் இலையெல்லாம் இந்த இருக்கு பாருங்க. நான் அடுத்தாப்புல நமக்கு பூச்சி வைக்காது. இது எல்லா இலைகள் மேலே என்ன செஞ்சு விட்ருங்க, இப்படி தொளிச்சு விட்ருங்க. என்ன பூச்சி இருந்தாலும் சரி அது எல்லாமே என்ன செஞ்சிடும், ஒன்று செத்து போயிடும், இல்லை அந்த வாடைக்கு என்ன செய்யாது, வராது. அதுக்காக நம்ம இந்த கோமியத்தை யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் கோமியம் ஊற்றுறனால நிறைய உயிர் சத்துக்கள் உருவாகும். இந்த பாருங்க, இந்த இலையெல்லாம் பாருங்க எப்படி கடிச்சிருக்குன்னு பாருங்க. இது பாவக்காயில கூட என்ன செய்யுது, சாப்பிடுது. கம்பளி பூச்சி வருதா இல்லை என்னது கடிக்குன்னே தெரில எனக்கு. அதனால அது மேலே என்ன செஞ்சு விட்ருவோம், நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம். இங்கிட்டுங்க பாருங்க, கத்திரிக்காயில பாருங்க எப்படி ஓட்டை ஓட்டையா போட்டு வச்சுக்கோங்க பாருங்க. ஏதோ கம்பளி பூச்சி தான் கடிக்குன்னு நினைக்கிறேன், எங்க நிற்குன்னு தெரில. நான் தேடி பார்த்து அதை பிடிச்சி அதை கொன்றணும். இல்லைன்னா சரி, நமக்கு அப்படியே இதை கடிச்சிட்டு என்ன செய்யும், கத்திரிக்காயும் என்ன செஞ்சிடும், பாதிக்கு மேலே கடிச்சு சாப்பிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இது எல்லா செடிகளுக்கும் நம்ம என்ன செய்யலாம், இதை கொடுக்கலாம். கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி, மிளகாய் நாற்று எல்லாத்துக்குமே என்ன செஞ்சு விட்டலாம், இதை கொடுக்கலாம். என்னால் தூக்கி ஊற்ற முடியல, ஒரு கையில் வீடியோ வச்சுருக்கேன், இது செல்லு வச்சுருக்கேன்னா. இந்த இங்கே ஒரு மிளகாய்ச்சி நாற்று இருக்குது. இது சிறந்த அது மாதிரி வேர்க்கல்ல வர்ற வேரே நல்லா என்ன செய்யும், நல்லா பலமாக வச்சுக்கிடும். வேரில் வர பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் செடியை பாதுகாக்கும். இந்த கத்தாழை நமக்கு வீட்டுக்கிட்டேயே கிடைக்கும் எல்லாருக்குமே. இந்த கத்தாழை, சோத்து கத்தாழை, அதை நீங்கள் ஊற்றி என்ன செஞ்சோன்னா நிழல்ல வச்சிடணும் இந்த டப்பாவை.
2 வாரத்துக்கு என்ன செய்யணும் நீங்க, நிழல்ல அத வச்சா தான் அது என்ன செய்யும், வெயில் படாத இடத்துல வைங்க. வச்சீங்கன்னா சரி, 2 வாரம் கழிச்சு நீங்க இத எடுத்து எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் கூடுமான வரைக்கும் இயற்கை உரமாவே குடுங்க செடிகளுக்கு. குடுத்தீன்னா சரி, செடி நல்லா எப்பயுமே என்ன செய்யும், பச்சை தன்மையாவே இருக்கும். எந்த நோய் பூச்சி வராது. நம்மளும் என்ன செய்யலாம், ஆர்கானிக்கா செடிகள் காயெல்லாம் பறிச்சுக்கிடலாம். செடி நல்லா சிறப்பா வரும். அதோட விவர்ஸ், கத்திரிக்காயில பூ வர்றது, பூ வந்து காயா மாறுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். அதையும் கேட்டுக்கோங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கோ, இந்த கத்திரிக்காய் பூ இருக்குல்ல, கத்திரிக்காய் பூவுல பாலினேஷன் நடக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும், இப்படி ஒரு பல் தேய்க்கிற பிரஷ், நான் இதுக்குன்னே ஒரு புது பிரஷ், குட்டி பிரஷ் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். இந்த பூ வருதுல்ல, இந்த பூவுல பார்த்தீங்கன்னா, உள்ள கூடி ஒரு பச்சை கலரா ஒண்ணு இருக்கும். சுத்தி மஞ்சளா இருக்கும். நீங்க இத இப்படி எடுத்து இப்படி பண்ணி விட்டீங்கன்னாலும் சரி, இந்த வெளிய இருக்க மஞ்சள் கலர்ந்து ஒரு துகளா வரும். அந்த துகள எடுத்து நம்ம பச்சை கலர்ல ராவி விட்டோம்னா சரி, பாலினேஷன் நடந்துரும். நமக்கு இது வந்து காயா மாறிரும். நான் வந்து பார்ப்பேன், தேனீக்கள் அவ்வளவா வரல. நீங்க நாய் ஒண்ணு வளர்க்குறோமா, அது குலைக்கிறனால நெறைய இந்த பூச்சிகள் ரொம்ப வராது. அதனால என்ன செய்வேன், இப்படியே பாலினேஷன் பண்ணி விட்டுருவேன். எப்பலாம் பூ பூக்குதுன்னு பார்த்து பார்த்து, நம்ம வயக்காட்டுலனா நெறைய தேனீக்கள் வரும். டக்குன்னு காய் ஆயிரும். ஆனா தக்காளிலாம் எப்படிதான் காய் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. ஒருவேள நம்ம ஊத்துற ஃபெர்டிலைசர்ல தான் வருதுன்னு நெனைக்கேன். எவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க. அதனால இந்த டிப்ஸ நீங்க என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. கத்திரிக்காய் நீங்க எப்பவுமே என்ன செய்யலாம், அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இங்க ஒரு கத்திரிக்காய் பெருசா கிடக்குன்னு சொன்னேன் பாருங்க. இந்த கிடக்கு பாருங்க பஸ். அந்த ஒளிஞ்சிட்டு ஒண்ணு கிடக்கு. இந்த உங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு கத்திரிக்காய் ஒண்ணு கிடக்கு பாருங்க. அத அன்னைக்கு பார்க்கல நம்ம. பார்த்துருந்தா அந்த கத்திரிக்காவ அன்னைக்கு எடுத்துருக்கலாம். சரி நாளைக்கு எடுப்போம். நாளைக்கு சமையலுக்கு மொச்சக்கொட்டை, புளிக்கிழங்கு, கத்திரிக்காய் ஏதாவது போட்டு வைப்போம்ல, அதுக்கு எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க செடி எல்லாமே. இந்த இத வந்து நம்ம வேர்க்கால்லே ஊத்தி விட்டாலும், அடுத்தாப்புல இலை வந்து என்ன செய்யாது, பூச்சடிக்காது. அதனால நீங்க இந்த கத்தாழைய யூஸ் பண்ணுங்க. கோமியம் எப்படினாலும் கிடைக்கும். மாடு எனக்கெல்லாம் இந்த தெருவுல மாடு வரும். அதுக்கு தண்ணி வைப்பேன். தண்ணி வச்சோனே கோமியம் விடும். அத பிடிச்சு வச்சுக்கிடுவேன் நானு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க. நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ.